சூப்பர். என்னையா முகத்துல மாட்ட வேண்டியதை இப்படி தலையில மாட்டி வச்சிருக்க? தலையில இருக்கிற வீக்கத்தை மூடி மறைக்கத்தாமா கரண்ட் சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிட்டேன். வீரசிங்கம் இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கம்மா. ரொம்ப வாய் பேசாத, அப்புறம் வாயிலேயே குத்துவ. அதுக்கு ஒரு மாஸ்க் போட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? தல ஓ சத்யாவும் எங்க தான் போனாங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கே. கதிர் மஜிலி குப்பத்துல பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனார்ல, என்னாச்சு? அங்க இருக்காங்களா இல்லையாமா? இரு கேக்குறேன், கேளுங்க. சொல்லுங்க அத்தை. என்ன கதிர், சத்யாவும் பிரபுவும் அங்கேயா இருக்காங்க? இல்ல அத்தை, இங்க பாத்துட்டேன், அவங்க வரல. இல்லையா? சரி சரி, நீ மண்டபத்துக்கு கிளம்பி வா. வேற வழியே இல்ல, போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அண்ணி, எதுக்கு நீ தேவையில்லாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இல்ல தம்பி, எனக்கு என்னவோ தப்பா படுது. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அம்மா, வீட்ல இருந்தவங்க எப்படிமா காணாம போவாங்க? அவங்களாதான் எங்காவது வெளியில போயிருப்பாங்க. மருமக வேற ஒரு லூசு. நமக்கு சஸ்பென்ஸ் குடுக்கறோம்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிருப்பா. கரெக்டா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல அவங்க சொன்ன சீஃப் கெஸ்டோட வந்து நிப்பா. நீ வேணா பாரு. அத புரிஞ்சுக்காம நீ விளையாட்டு விஷயத்த சீரியஸ் ஆக்காத. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம். இல்லடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஷோ அம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நீ வேணா பாரு. நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். அது வரைக்கும் நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருமா. சித்தப்பா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அனிமா, சூப்பர்மா. எப்படியோ பேசி சமாளிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம பண்ணிட்டேன். ஆனா யார் கடத்துனாங்கன்னே தெரியலையே. யார் கடத்துனா நமக்கு என்னம்மா? நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல, இனி ஃபங்க்ஷன் நடக்காது. நமக்கு அது போதுமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சம்பந்தி, ப்ளீஸ். கோயில்ல அர்ச்சனைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். பிரபுவையும் சத்யாவையும் காணோம். போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஐயோ, நீங்க பதட்டப்படாதீங்க. நிச்சயமா அவங்க வந்துருவாங்க. அனிதா, வந்திருக்கிற குப்பத்து கோஷ்டிய போய் ஏதாவது சொல்லி கிளப்பிடுமா? இப்ப பாருங்க சித்தப்பா. டைம் ஆயிட்டே இருக்கு. இந்நேரம் அவங்க வந்திருந்தா கேக் வெட்டி கொண்டாடி இருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல. சாப்பாடு வேற எல்லாம் வேஸ்டா போக போகுது.
தானம்மா இவங்க எல்லாரும் இருக்காங்க. கிஃப்ட வாங்கிட்டு அனுப்பி விடு. உன் பையனும் மருமகளும் வர மாதிரியே தெரியலையே. ஏய், ஏண்டி எதுக்குடி லூசுத்தனமா சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் சரியாதாம்மா பேசிட்டு இருக்கேன். உன் குப்பத்து மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனல்ல, அதான் அவ உன்னை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க 2 பேரும் வர போறது இல்ல. நாம இந்த மண்டபத்துல இருந்து என்ன பண்ண போறோம்? எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே? ஏய், சித்தப்பா, இன்னும் இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? கிளம்புங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, பொண்ணு மாப்பிள்ள வரமாட்டாங்க. நீங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு எல்லாம் கிளம்பி போங்க. போங்க போங்க. எங்க? இல்ல இல்ல, உட்காருங்க. யாரும் போகாதீங்க. என் மகன் மேலயும் மருமக மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. உட்காருங்க. மா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இனிமேலா வர போறாங்க? ஏய், மணி இப்ப 5 தாண்டி ஆகுது. 6 மணிக்கு தாண்டி நல்ல நேரம். அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. என் மருமகை நான் அவமானப்படுத்தவே மாட்டான். நீங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. சம்பந்தி, அவங்க 2 பேரும் இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நான் அவமானப்படுத்தவே மாட்டான். அனிமா, என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க அம்மா ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நம்பி உட்கார்ந்து அசிங்கப்படட்டும். அப்பதான் அந்த அருமை மருமக மேல என் அம்மாவுக்கு கோபம் வரும். இன்னும் 1/2 மணி நேரம் இல்ல, 6 நாள் ஆனாலும் அவங்க வரவே மாட்டாங்க. ஐயோ, அந்த குறைய தீர்க்கத்தான் நாங்க வந்துட்டோம்ல. யாரா நீங்க? நாங்க தான் உங்களை உண்மையிலே கடத்த வந்த ரவுடிங்க. ஏய், சட்டரை போடுறா. போடுறா சாவியா. ஏய், எங்கடா போட்டா? எங்க போடணும்னு நீ சொல்லலையானே? ஏண்டா டேய், உங்களை வச்சு மல்லு கட்ட முடியலையாடா? ஏய், இப்ப நீங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. நாங்க உங்ககிட்ட மாட்டடா, நீங்க தான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. சிஸ்டர், ஸ்டார்ட் நவ. மச்சான், ஆமா நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பாப்போம். இவங்க தூள் கலப்புவாங்க. அப்ப நானே. நாங்க நீ அடி வாங்கி தான் சாவணும் முடிவு எடுத்துட்ட. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? நீ இப்ப அடி வாங்கி சாவு. சரி, கலக்கு. ஆல் தி பெஸ்ட். அப்பா அப்பா, நல்ல வேலை. வந்துரு நம்ம மேல படல. அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. யோ, ரெடியா இரு. கேக்க வெட்ட போகும்போது கரெக்டா வெடிக்கணும். ரெடிமா? சத்யா, பட்டனை பிரஸ் பண்ணியா? என்ன வெடிக்கல? அமுத்தி தொலையா? ஏன் கேக் வெடிக்கல? அதாம எனக்கும் புரியல. பட்டன் அமுக்குனா போதும் வெடிச்சிரும்னு கடைக்கார சொன்னா. ஆனா வெடிக்கலையா பண்ணி? உன்னை
நம்பி ஒரு காரியம் செய்ய முடியுதா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்காவது ஓடி போயிடு, இல்லன்னா வர கோவத்துக்கு உன்னை சாகடிச்சிருவேன். கடைக்காரன் சொதப்படுறதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? உன் கோவத்தை என்கிட்ட காட்டிட்டு இருக்க. உனக்குன்னே இப்படி கடைக்காரனுங்க கிடைப்பானுங்க. ஒரு வேலையாவது உருப்படியா செய்யறியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மா பாட்டி போங்கம்மா. வாங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா சந்தோஷமா இருங்க. எந்திரிங்க. நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். தம்பி நீங்க வாங்க. நீங்களும் நிர்மலாவும் சேர்ந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்கணும். எந்திரிங்க. சிஸ்டர் அமல் பேபி, இந்த காப்பு எனக்கு என் அப்பா குத்துது. இந்த காப்பு என் நண்டு இருக்கும் போதெல்லாம் என் அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத பொருள்னா எனக்கு அது இதுதான். இந்த காப்பு என்னோட உயிர். இது இனிமே உன்னாண்டதான் இருக்கணும். இந்தா. தேங்க்யூ. என் மேல உள்ள பாசத்தை நீங்க இந்த gift மூலியமா காட்டிட்டீங்க. இப்போ உங்க அளவுக்கு என்னால யோசிச்சு gift கொடுக்க முடியல. ஆனா நான் உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க என்ன எத்தனையோ தடவை ஃபாரின் கூட்டு போன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா நான் வேணும்னே அவாய்ட் பண்ணிருக்கேன். இப்ப கூட நம்ம ஃபாரின் போகல. ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போறோம். ஆக்ரா போறோம். தாஜ்மஹால் பார்க்க. சசி, என்னங்க? ஹாய் மாப்ள. ஏண்டா டேய், கான்சியஸ் சைடுக்கு அர்ஜென்டா போயிட்டு இருந்தேன். என்ன எங்க இருக்கியோ அங்கேயே நில்லு. நான் வந்து உன்னை பாக்கணும்னு சொன்னீங்க. அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, ஒரு குட்டி சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? அதுவும் இந்த மூஞ்ச வச்சு சொல்ல வர? சொல்லி தொலை மாப்ள. எப்படியோ கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா பைசாலாம் கொடுத்து கடைசியா இருந்த ஒரே ஒரு விஐபி டிக்கெட்டையும் வாங்கிட்டேன். விஐபி டிக்கெட்டா? என்ன டிக்கெட்டு? ஓ, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போகுதுல, அதுக்கு
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டா? சூப்பர் மாப்ள, கங்க்ராட்ஸ். டேய் அது மாஸ்டர் படத்துக்கான டிக்கெட் இல்ல, என் மாஸ்டர் பிளான் டிக்கெட். மாஸ்டர் பிளானா? இப்ப பாரு, ஃளைட் டிக்கெட். ஃளைட் டிக்கெட்டா? ஓ, மாஸ்டர் படத்தை வேற ஊர்ல போய் பார்க்க போறியா? எந்த ஊர்ல போய் பார்க்க போற? டேய் இது படம் பாக்குற டிக்கெட் இல்லடா, நானும் உன் கூட சேர்ந்து ஆக்ராக்கு வரதுக்கான டிக்கெட். ஆக்ராக்கா? ஏன் அங்க வந்து பானிபூரி விற்க போறியா? இல்ல மாப்ள, கல்யாணத்தன்னைக்கு நீ என்ன சொன்ன, சிஸ்டருக்கு ஆக்ரா பிடிக்கும் அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அதான் நான் உன் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு டிக்கெட் வாங்கி வந்துட்டேன். ஓ அப்படி. மாப்ள சூப்பர் சூப்பரா. இந்த டிக்கெட்டை நான் அடிச்சு உடைச்சு கஷ்டப்பட்டு வாங்கினேன் மாப்ள. இந்த டிக்கெட் வாங்குறது எதுக்குடா நீ கஷ்டப்பட்டு அடிச்சு உடைக்கணும்? ஆன்லைன்ல 5 நிமிஷம் உட்கார்ந்தா வாங்கலாம். ஆன்லைன்ல தான் கம்ப்யூட்டர் பிடிச்சி கீபோர்ட உடைச்சு வாங்கினேன் மாப்ள. அவ்வளவு வசதி ஆயிடுச்சு உனக்கு. மாப்ள இந்த டிக்கெட் தான் கடைசி டிக்கெட். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா லாகின் பண்ணிருந்தா கூட டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஓ, அப்போ இதுக்கப்புறம் நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஃளைட் டிக்கெட் கிடைக்காது. அப்போ ஓகே மாப்ள, சூப்பர் மாப்ள, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அப்படியே ஆக்ராக்கு போ. சூப்பர் மாப்ள, நல்லா போகுதுல ஜொய்யன்னு. என்ன டிக்கெட் கிழிச்சு தண்ணியில போட்ட மாப்ள? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? என்ன? இந்த தண்ணி எங்க தான் போகுது? எங்க போகுது? நேரா ஆக்ராக்கு போகுதுடா. இந்த தண்ணியோட நீ போனீனா நேரா ஆக்ரா போயிடலாம் மாப்ள. எதுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இந்த தண்ணியோட போனா ஆக்ராக்கு போக மாட்டேன்டா, நாசமா போவேன். தெரியுதுல? ஏன்டா டேய், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இப்பதான் என் பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஊருக்கு தனியா போறேன். அத நீ எப்படி கெடுக்கலாம் பாக்குற அதானே? ஒண்ணுடும். ஆக்ராவுல அழகழகான ஃபாரின் பொண்ணுங்க வருவாங்க, அதுல உன்னை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அது கூட அப்படியே செட்டில் ஆகி இந்த மோட்டர் சிங்கிள்ங்கிற பட்டத்தை அடியோட அழிச்சிடலாம் ஆசையா இருந்தேன். டேய் என்னடா சொல்ற? கிடைக்கிச்சு தண்ணியில படி கெடுத்து விட்டியாடா பைத்தியமே. இது ஆன்லைன் டிக்கெட், இன்னொரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். எடுத்து வந்துடவா? இந்த ஆக்ரா பக்கம் பார்த்தேன், முதல் டெட் பாடி நீ தாண்டி. அடிச்சு மூஞ்சில உடச்சிடும் பாத்துக்கோ. இல்ல உனக்கு ஃபாரின் ஃபிகர் வேற கேக்குதா? உள்ளூர்ல பருப்பு வேகல, இல்ல ஃபாரின்ல வந்து வேக வைக்க போறாங்க. ஆமா, பேட்டரியில செல்லுக்கு எதுக்குடா சிம் கார்டு? மாப்பிள்ள நீ சாகுற வரைக்கும் மொட்டை சிங்கிள் தான்டா. அப்படிதான் சொல்லுவேன். இதுக்கு தான் என்ன அவசரமா நிக்க சொன்னல, போட்டணும். எங்க போன அவள் பேபி? ஏங்க டெல்லியில குளிர் ஜாஸ்தியா இருக்குங்க, அதான் உங்களுக்காக ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இது இப்ப தேவைப்படாத அவள் பேபி. ஏங்க டெல்லியில டிசம்பர் தான் குளிரும் நினைக்காதீங்க, ஜான்வரியில செம்மையா குளிரும், பின்னி எடுக்கும். நம்ம டெல்லிக்கு போறதே கிடையாது. போகலையா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க வீட்டுக்கு போய் சொல்றேன், கார் எடுக்க போலாம். வாங்க வாங்க. இல்ல இல்ல உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்னப்பா
ஏதோ பதட்டமாவே இருக்கியே, என்ன விஷயம்? இல்ல லிங்க பூஜை ஆரம்பிக்க லேட் ஆயிரும். சாஸ்திரி இன்னும் வரல. அவர் எங்க இருக்காருன்னு போனை போட்டு கேளுப்பா. போன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சாஸ்திரிகள் பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? அப்ப போன் பண்ணப்ப அப்படிதான் சொன்னாரு. இப்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. நீங்க யாரும் டென்ஷனா வேணா. நீங்க பூஜை நிறுத்தாம பண்ணேருங்க. சாஸ்திரி இப்ப வந்துருவாரு. அழகு வா. இறைச்சு வர சொல்லுங்க சத்யா. இந்த பூஜையை நத்த கூடாதுன்னு தான் யாரும் எல்லாம் பண்ணிடுறாங்க. யார் பண்றா? வேற யார் சத்யா? எல்லாம் அந்த கண்மணி தான். அந்த கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா வச்சு ஏதாவது பண்ணிருப்பா. காஞ்சனாவா? கூட தருமா? தெரியும் சத்யா. அவள் பேபி நீங்க இருந்து பாத்துக்கோ. நான் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் வந்துடுறேன். நீ வா. பூஜையை பாரு, சத்யா பார்த்துப்பாங்க. மா, இப்படி பூஜையை நடக்க விடாம பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். சாஸ்திரி, ஏதோ ஒரு மரியாதையில உன்னை அடிக்காம விட்டுருக்கிறேன். இப்படி நொய்யின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த எங்க ஆளுங்களை விட்டு உன்னை சாத்த சொல்லிடுவேன். போய மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. என் போனையாவது கொடுங்கம்மா. நான் வரலன்னாவது அவட்ட சொல்லிடுறேம்மா. சொல்லிட்டா நீ வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அவங்களுக்கு அது தெரியக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ வருவியா வரமாட்டியான்னு கோவில்ல இருக்கிறவங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்கணும். அதை இங்க கண்மணி பார்த்து ரசிக்கணும். நடக்கிறது கலியுகமா இருந்தாலும் அநியாயத்தை தட்டி கேட்க பகவான் நிச்சயமா வருவார். யோ, இந்த காஞ்சனாவை மிஞ்சின கடவுளே இல்லையா? என்ன தாண்டி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்னக்கா ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா? அடிச்சு தூக்கிடுவா அவளா? இருடா, அவளை தொட்டனா நம்ம எல்லாரையும் தட்டி தரமாட்டமாக்கிடுவா. என்னக்கா சொல்ற? எவ்வளவு தைரியம் ஏரியா ஆளுங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணுவேன். மனசுல பெரிய பிஸ்தா பாதாம் நினைப்போ. சத்யா, தெரியாம பட்ட சத்யா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சத்யா. வாடா விட்டுடு. விட்டுறான், உன்னை கண்டிப்பா விட்டுறான். ஆனா இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியா பக்கம் எங்கேயாவது பார்த்த இடத்துல உரிச்சிருவேன். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போற வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது.
காஞ்சனா. ஊரை விட்டு தொட்டு விட்டாலும் திருந்தல போலுகுதே நீ. இங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் வேலையா? ஐயா, நான் முன்ன மாதிரிலாம் இல்ல சத்யா. முன்ன மாதிரி இல்லனா அப்புறம் எதுக்கு இவரு இங்க உட்கார வச்சுக்கிறா? அது சாஸ்திரிக்கு போற வழியில ஏதோ தாகம் போடுறது, நம்ம வீட்டை பார்த்த உடனே நேரா உள்ள வந்தாரு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பொய் சொல்றா. அடாவடி பண்ணி என்ன கடத்தின்னு வந்து இங்க வச்சிருக்கா. இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு வாட்டி நீ ராசாத்தி விஷயத்துலயாவது தலையிட்ட, இனிமே நீ எங்கேயுமே தலைய காட்டாத மாதிரி பண்ணிடுவேன். இல்ல, இனி நான் ராசாத்தி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு, நீ கிளம்பு. இந்த பயம் உன் மனசுல இருந்தா உனக்கு நல்லது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்கதா நாள் குறிச்சு கொடுக்க வந்திருக்கேன். எனக்கா? ஆமா தம்பி. சார், எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் மேல ஆகுது. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கலையே. வணக்கம். நீங்களும் சத்யாவும் எதுக்கு ஆக்ரா கிளம்புனீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து தாஜ்மஹாலை சுத்தி பார்க்கலாம் நினைச்சோம். சும்மா விளையாடாதீங்க. சுத்தி பாக்குறதுக்கு நீங்க என்ன ஸ்கூல் டூரா போறீங்க? குட் ஒன். ஏங்க, இவங்க என்னங்க ஃபர்ஸ்ட் நைட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வேற அமைதியா இருக்கீங்க. என்ன சிரிக்கிறீங்க? ராசாத்தி சொன்னது கரெக்ட் தானே? உனக்கு அந்த ஆசை இருக்குதுனால தானே நான் ஆக்ரா போறோம்னு நினைச்சா. அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. நம்ம பக்கத்து பையன் பர்த்டேக்காக தாஜ்மஹாலை கிஃப்ட் பண்ணலாம் சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தாஜ்மஹால் ரொம்ப பிடிக்கும்னு. நீங்க வேற சும்மாவே நீ எங்கேயும் என்ன வெளில கூட்டு போக மாட்டேங்கிற சொல்லிட்டே இருக்கீங்களே, அதனாலதான் உங்களை ஆக்ரா கூட்டு போலான்னு நினைச்சேன். மத்தபடி எதை நினைச்சு இல்லைங்க. சரி அவள் பேபி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா நீ அந்த மாதிரி நினைச்சுக்கிற, ராசாத்தியும் அண்ணனும் இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பேசாம அவங்க ஆசைப்பட்டது நடக்கட்டும்னே நினைப்போமே. அது எப்படி? அதெல்லாம் முடியாதுங்க. இந்த பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. ஹலோ, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. அது வந்து இவங்க சும்மா வாங்க மாட்டி விடுறீங்களா? வந்துட்டேன். ராசாத்தி, இப்ப நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுதான் எங்களோட லட்சியம். அது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் வேணாம். அண்ணா, நான் என் அத்தைய எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்களும் சத்யாவும் சொன்னதுனாலதான் ஒத்துக்கிட்டேன். எங்களுக்காக உங்க சந்தோஷத்தை கூட பெருசா நினைக்காம இங்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜோசியரே, சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. பிரமாதமா பார்த்து சொல்லிடுறேன். நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மச்சான், நானும் கை கால் நம்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அப்பாடா, இவங்களும் போயிட்டாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நாள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் செலவாகுமே. காசு தானே உங்க பிரச்சனை. இருங்க கொடுக்கறேன். ஏங்க, என்கிட்ட கேஷ் இல்ல, அது அங்க உள்ள இருக்கு. என்கிட்ட ஜிபே இருக்கு. ஜிபே? அதுல அனுப்புங்க. டெக்னாலஜி 90. ஒரு நிமிஷம். உங்க நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. 994 14 56 774.
சூப்பர். பெரிய ஆள வருவீங்கன்னு நினைக்கிறேன். சார், உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. 1000 ரூபா அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வந்துருச்சு. ஆல் ஓகே? சந்தோஷம். சூப்பர். எஸ். என்னாச்சு? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. பாருங்க, கேட்டீங்களா? நாள் நல்லா இல்லையா? அப்போ நாளைக்கு இதோ பாக்குறேன். நாளைக்கு நாள் நல்லா இல்லையே. அதுக்கு அடுத்த நாள் நல்லா இருக்கான்னு பாப்போமா? அனுப்பி தொலைக்கிறேன்டா வெங்காயம். அன்னைக்கும் நல்லா இல்ல. ஓவர். குடுமா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். மாசம் ஃபுல்லா பாப்போம் போல இருக்கு. ராசாத்தி அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. விட்டா என்ன வச்சு ஒரு பங்களாவே கட்டிடுவோம் போல இருக்கு. நாலு நல்லா இல்லைன்னு சொல்லுறதுக்கு ஜோசியர் அக்கௌண்ட்டுக்கு உங்க அண்ணன் பணம் அனுப்பின்னு இருக்கிறான். அதான் அந்த மெசேஜ் சவுண்ட். ஏன் ஜோசியரே, உங்க போன்ல இருந்து மெசேஜ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, நான் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து கரெக்டா சொல்லியிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்கும். அவங்க சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? இப்ப பிரபு ஒண்ணு போடுற மாதிரியா? எதுவுமே தெரியாத ஆளுங்க என்ன எதிர்த்து போட்டியில நிக்கிறாங்க. ஒருத்தரை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு முதல்ல தகுதி வேண்டாமா? அத்தை, நாங்க போய் சூட்கேஸ் சின்ன நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுக்கறோம். நீங்க பேசிட்டே இருங்க. போமா. அன்பார்ந்த மக்களே, நமது சின்னம் சூட்கேஸ் சின்னம். நீங்க மட்டும் சூட்கேஸ் சின்னத்துல என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா உங்க எல்லார் வீட்டுக்கும் ஒரு சூட்கேஸ் தானா வரும். நீங்க ஊருக்கு போகும்போது உங்க துணிமணி எல்லாம் அதுல எடுத்துட்டு போகலாம். அதனால மறக்காம நீங்க எல்லாரும் சூட்கேஸ் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க, சூட்கேஸ் சின்னம், அதுக்கே ஓட்டு போடுங்க. ஏய் சத்யாடா, ஏய் நம்ம சத்யாடா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. எங்க ஓடுறீங்க?
ஏய் கண்மணி, அரசியல் ஒரு சாக்கடைன்னு இததான் சொன்னாங்களா? சத்யா, நீ எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எதுக்கு சத்யா நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க? சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே உன்னை தேடி வந்திருப்போம்ல. இல்ல, இந்த விஷயத்துக்கு நான் தான் உங்களை தேடி வரணும். அதான். ஏ கண்மணி, என்னடி ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? ஏன் மூஞ்சிலியா சேர்த்து பூசுறீங்க? இந்த ஜனங்களுக்கு பணத்தை விட்டெறிஞ்சு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் உங்க மூஞ்சில கரிய பூசுறேன். எதுக்கு வந்திருக்க சத்யா? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, நான் அதோ வந்துடுறேன். பாத்தீங்களாமா, நான் எத்தனையோ மாசத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு வந்தேன். ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணேன். அதை இந்த ஊருக்காரங்க மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் என்ன மறக்காம இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து பாசமா பேசுறாங்க. ஒரே ஒரு நல்லது பண்ண எனக்கே இந்த வரவேற்பு இருக்குன்னா, இதே ஊர்ல இருக்கிற ராசாத்தி இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ராசாத்தி எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ராசாத்தி உங்க மருமக தானே, கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தா என்ன? ராசாத்தி ஜெயிச்சா உங்களுக்கு பெருமை தானே. எங்க இருந்தோ என் ஊருக்கு வந்து எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? என்ன மீறி இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. உன்னோட பகல் கனவெல்லாம் பலிக்கவே பலிக்காது. இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிப்பேன். அத இருந்து பாத்துட்டு போ. முடிஞ்ச ஒரு பெட்டி தரேன், அதை வாங்கிக்கிட்டு ஓட்டைய கட்டு. சரிங்க, போயிட்டு வாங்க. போங்க. பாய். என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? நான் ராசாத்திக்கு ஓட்டு கேக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் ராசாத்திக்கு ஓட்டு போடுவீங்களா? ராசாத்திக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு நாங்க ஓட்டு போட போறோம்? இப்ப நீங்க வேற வந்து சொல்லிருக்கீங்க, நீங்க 2 பேருமே ஊருக்கு நல்லது செய்யறவங்க. நிச்சயமா நாங்க ராசாத்திக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அந்த ராசாத்திய நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. ஏதாவது பண்ணி அந்த ராசாத்தியை எப்படியாவது தோக்கடிக்கணும். அதுக்குதான் அத்தை முக்கியமான ஒரு ஆளை இங்க வர சொல்லிருக்கேன். இத நீங்க தானே பிரிண்ட் பண்ணீங்க? ஆமா, நாங்க தான் பிரிண்ட் பண்ணோம். யார் பிரிண்ட் பண்ண கொடுத்தா? அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் கேக்குறேன். சம்பந்தப்பட்டவங்க பிரிண்ட் பண்ணல, சம்பந்தமே இல்லாம யாரோ பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க.
அதாங்க கேக்குறோம். யார் பிரிண்ட் பண்ண கொடுத்தா? சார், ப்ரெஸ்ஸுக்கு டெய்லி 100 பேர் வராங்க போறாங்க. பிரிண்ட் போட சொன்னாங்க, நாங்களும் பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? பிசினஸ் சார். அப்படியா? பிசினஸா? அப்போ பிரிண்ட் பண்ண வந்தவங்களுக்கு பில்லு கொடுத்திருப்பீங்களே, அந்த பில்ல கொஞ்சம் காமிங்க. யாரு பிரிண்ட் பண்ண கொடுத்தாங்க நாங்களே பாத்துக்கிறோம். நாங்க எங்க சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட பில் காப்பியை காமிக்கணும்? அதெல்லாம் தர முடியாது. அப்போ போலீஸ் வந்து காட்ட சொன்னாங்கன்னா தான் காட்டுவீங்களா? எதுக்கு மேடம் இந்த விஷயத்துக்குலாம் போய் போலீஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம், இந்தாங்க பில் புக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க குமார்ன்ற பேர்ல பில் போட்டிருக்காங்க. குமாரா? சம்பந்தமே இல்லாத பேரா இருக்கு. எங்க இதுல ஒரு செல் நம்பர் இருக்கு பாருங்க. இருவர என்னாச்சுங்க? நம்பர் நாட் இன் யூஸ்னு வர தமிழ் பேபி. பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கானுங்க. இப்ப வேற என்ன பண்றது? இங்க அந்த சிசிடிவி கேமரா இருக்கா? நாங்க அந்த வீடியோ பார்க்கணும். நேர்மையா தொழில் பண்ற எங்களுக்கு எதுக்குமா சிசிடிவி கேமரா? அதெல்லாம் எங்க கடையில் இல்லம்மா. சரி சரி சரி. இந்த பில் புக்கை காமிச்சதுக்கு தேங்க்ஸ். நாங்க வரோம். வா. போயிட்டாங்க. அப்பா, நல்ல வேலை போயிட்டாங்க. இந்த மருது இருக்கானே, முதல்ல அவனுக்கு போனை போடணும். சொல்லியா? மருது, நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட படிச்சு சொல்லிருக்கேன்ல, நீதான் கேட்கல. இப்ப பாரு, எனக்கு வேண வந்துருச்சு. என்னையாச்சு? புரியல எனக்கு, சொல்லியா? 2 பேர் வந்து ராசாத்தி அரிசி பைய காட்டி யாரு பின் பண்ணது விசாரிக்கிறாங்க. ஆள் எப்படி இருந்தாங்க? பொண்ணு வந்து பையன் மாதிரி கிராப் வெட்டி இருந்தது. பையன் நல்லா கலரா தாடி வச்சிருந்தான். அந்த மெட்ராஸ்காரியும் அவ புருஷனும் தான் வந்திருக்காங்க. நீ ஏதாவது உளறி வச்சு தொலைச்சிட்டியா? உன்னெல்லாம் நான் எதுவும் காட்டி கொடுக்கலையா? தெளிவா பேசி சமாளிச்சு அமிச்சிட்டேன். நம்ம பில் புக்ல எழுதியிருந்த அந்த தப்பான நம்பருக்கு போன் பண்ணாங்க. நாட்டு நியூஸ்னு வந்தோன்னே கிளம்பிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்னங்க எதுக்கு வந்தீங்க திருப்பி? என்ன வேணுங்க? ஏன் இவ்வளவு பதட்டம் ஆகுற? ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என் போனை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஜி, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஜி.
இத பிரிண்ட் பண்ண கொடுத்தது யாருன்னு? ஆமாஞ்சி. என்னங்க நீங்க ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாது எத்தனை தடவை தான் சொல்றது? போங்க, தேவையில்லாம இங்க வந்து என் வேலையும் குழப்பையும் எடுத்துக்கிட்டு. அப்போ உங்களுக்கு யாருன்னு ஞாபகமே இல்ல? அதான் தெரியாதுன்னு சொல்றேன்லங்க. இதே மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போலீஸுக்கு போக வேண்டியது இருக்கும். ஐயா, அந்த கஷ்டம் உனக்கு வேணாம். அவள் பேபி போலீஸ கூப்பிட்டா போச்சு. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? வர சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணன்னு இதுல இருக்கு ராசா. ஏ மருது, நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட படிச்சு சொல்லிருக்கேன்ல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு எனக்கு வேண வந்துருச்சு. அந்த ரூமுக்குள்ள நாகராஜன் போய் பிரபா அண்ணன் பக்கத்துல நின்னு படம் எடுத்து அண்ணன் அதை பார்த்து பயந்து அப்படியே சத்யாவை கட்டி பிடிச்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா அந்த மாதிரி எப்படி நடக்கும்? நாகராஜா, அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஒருவேளை நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோமோ? வாய்ப்பே இல்லை. நானாவது ஸ்லிப் ஆகுறதாவது. நான் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். வச்சு படிச்சுன்னுறான். அமுல் பேபி, அமுல் பேபி, திரும்பாத பிரபு. உன்ன மாதிரி திறமையான ஆள நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? எதுக்கு இப்படி சொல்றாங்க? ஒருவேளை நம்ம அவங்கள பார்த்ததை அவங்க பார்த்திருப்பாங்களோ? அதுக்கு முன்னாடிதான் நம்ம புக்கை கையில் எடுத்துட்டோமே. என்ன அமுல் பேபி சைலண்டா இருக்கிறான்? அப்போ ஏதோ தப்பு பண்ணிரான். அமுல் பேபி, நீ வேற லெவலு. என்னங்க இப்ப எதுக்கு என்ன ஒன்பதுட்டே இருக்கீங்க? இல்ல, எனக்குலாம் இங்கிலீஷ் புக்க நேரா வச்சாலே படிக்க தெரியாது. நீ தலையில வச்சு படிக்கிற பத்தியா? அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உனக்கு ரொம்ப டேலண்ட் தான் அமுல் பேபி. தெரிஞ்சு போச்சே, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன புரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க? சொன்னா மட்டும் நீ என்ன ஒத்துக்குவா போற? இல்லன்னு போய சொல்லிதான் சாதிக்க போறா. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லங்க. இதானா? அது கரெக்ட். அப்போ ஏன் இந்த புக்க தலையில வச்சு நிறுற? அது காரணத்தை சொல்லு. ஏங்க நான் அப்பவே உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்னங்க நம்ம பழைய படத்துல வர மைனர் மாதிரி கையில எல்லாம் பூ சுத்திட்டு இருக்கீங்க? நீ பேச்ச மாத்தாத அமுல் பேபி. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் கண்ணை முழிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற. தப்பு? ஆமா, நீ ஏதோ தப்பு பண்ணதுனால்தான் தலைகீழா புக்க வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிற. ரவுடி பேபி, நீங்களே ஏதாவது புரிஞ்சுட்டு பேசாதீங்க. ஆமா, இன்னமும் தப்பு பண்ணிருப்பேன்னு சொன்னீங்க. என்ன தப்பு பண்ணிருப்பேன் சொல்லுங்க பாப்போம். நான் தூங்குற அழகு பார்த்து நீ ஸ்லிப் ஆயிருப்ப.
கரெக்டா சொல்றாங்க. ஒருவேளை பாத்துட்டாங்களா? இப்படி நம்ம கண்ணை மூடிதான் பாத்தியா, உன்னால பதில் சொல்ல முடியல. அப்பதானே உண்மை. அமுல் பேபி, நான் உன்னுடைய வைப்பு. என்னாண்ட ஸ்லிப் ஆறுதுல உனக்கு என்ன பயம்? அது அப்படி இல்லைங்க. என் மேல இவ்ளோ ஆசைய வச்சின்னு அமுல் பேபி நடிரா? ஏங்க முதல்ல கையெடுங்க. எடுங்க. முடியாது. கையெடுங்களேன் ப்ளீஸ். எத்தனை தடவை நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க நான் ஸ்லிப்பே ஆக மாட்டேங்க. ரொம்ப ஸ்டெடியா இருப்பேன். நீங்க முதல்ல தள்ளி 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 உட்காருங்க. இவ்வளவு ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு நான்சென்ஸ். நீங்க முதல்ல படுங்க. எனக்கு தூக்கம் வரல. ஆனா எனக்கு வருது. நான் தூங்க போறேன். குட் நைட். தூங்க விட கூடாது. ஏதாவது பண்ணுவேன். ஏங்க ஏங்க என்ன என்ன எங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. நான் அமுல் பேபி பண்ணா எதுக்குங்க இப்போ நாகராஜ மாதிரி உசு உசுன்னு காதுகிட்டே வந்து சொல்லிட்டே இருக்கீங்க? நானா? ஆமா. சோ அமுல் பேபி, நான் பண்ணல அமுல் பேபி. எனக்கு அந்த சத்தம் கேட்டு இருக்குது. ஆமா அப்படியே கேட்டுருமே. நீங்க தான் அந்த சத்தம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படிங்க வாய் முட்டை சத்தம் கொடுக்க முடியும்? அமுல் பேபி அங்க பாரு. எங்க பாக்கணும்? அங்க. என்ன நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? எப்படி பாக்குற மட்டும் நீங்க பாருங்க. பாம்புங்க. பாம்புங்க. ஆமா அமுல் பேபி. அது நம்புறியா? அது நான் இல்ல நாகராஜன் தான். நம்புறேங்க. இவ்வளவு பெரிய சைஸ் சீர்றாங்க. என்னங்க பண்றது? ஐயோ வேற லெவல். அமுல் பேபி நானே அமுல் பேபி உனக்கு. அடியில கடியில போயிட்டானா? பாம்பு போயிடுச்சா அமுல் பேபி? போயிடுச்சுங்க. என்னமோ கட்டிலுக்கு அடியில இருக்குமோன்னு ஒரு டவுட். என்னங்க சொல்றீங்க? ஆமா அமுல் பேபி. நம்ம பேசாம பத்துருவோமா? நீங்க இங்கே படுத்துக்கோங்க, நான் வெளில போறேன். அமுல் பேபி அமுல் பேபி எங்க போற? கதவை சாத்துற. அமுல் பேபி டேய் தள்ளி போடா. டேய் என்னாச்சு உனக்கு? ஏன் வெளிய வந்த? டேய் உள்ள நாகராஜா வந்துட்டாடா. டேய் நீயே படுத்துக்கோடா, இல்ல நாகராஜா வந்துருவான். நாகராஜா வந்துருவானா? இவன் எந்த நாகராஜனை சொல்றான்? இன்னைக்கு நம்ம தூங்குன மாதிரி. நல்லா சுத்துங்க சுத்துங்க. அவரது தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்க ரெடியாக வருகிறார். மறக்காம சூட்கேஸ் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்கம்மா, மறந்துடாதீங்க. வாங்கம்மா வாங்க. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நல்ல உள்ளம் படைத்தவர்களே, நாளைய சமுதாயமே, கொஞ்சம்
போறாங்க. மாப்பிள இந்த பழைய விளக்கு வாங்க மாட்டேங்குது. அது காண்டான விளக்கு, அதனால நீ வா நம்ம அடுத்த தெருவுக்கு அப்ப காண்டிலே இரு. போடுங்கம்மா ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு. அத்தை பாத்தீங்களா அத்தை, மேலதாளத்தோட உங்களை வரவேற்கிறாங்க. வாங்க அத்தை. கொடுத்த காசுக்கு அந்த முத்துலிங்கம் இப்பதான் சரியா வேலை பாக்குறான். சரி வாங்க. வாங்க. நம்ம வருங்கால சேர்மன் மரகதம்மா வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க நீ உயிரோட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன். தாத்தா எங்க அனாதை பணமா போயிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்ப மரகதம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் இருந்து தாத்தா வழி அனுப்பிட்டு தான் போவாங்க. நம்ம எல்லாரும் ஓட்டும் மரகதம்மாவுக்கு தான். என்ன ஏண்டி முறைக்கிற? அதான் எல்லா ஓட்டும் நமக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. வடக்குல சூழோன்னு திசை திருப்பினது நீதானே. வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்க. வணக்கம். அரசியலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு வர தகுதி தேவைங்கிறது சரிதான். எல்லாரும் நினைக்கிற தகுதிக்கு மேல முக்கியமான தகுதிகள் இருக்கு. அது மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதும், லஞ்சம் லாபண்யம் இல்லாம மக்களுக்கு உண்மையாவே உழைக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நல்லது பண்ணணும்னு நினைச்சா நிறைய சங்கடங்கள் வரதான் செய்யும். அந்த சங்கடங்களை எதிர்கொள்ற தைரியம் ரொம்ப முக்கியமா வேணும். இப்போ நான் சொன்ன எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அத்தை தான். உங்க அத்தை காரணமா? ஆமா, எங்க பெரிய அத்தை தான் காரணம். அவங்களுடைய ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சா மாதிரி. ஆனா இந்த இடத்துல நானா அத்தையான்னு பார்க்காம ரெண்டு வேட்பாளரா தான் பாக்குறேன். நான் வழி செய்வேன். இந்த மூணும் முக்கியமா நான் செய்ய வேண்டியது. சொல்லு. டிவில அந்த ராசாத்தி பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். நிச்சயமா அவங்க நம்ம ஊருக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல இருந்து பேட்டி கொடுக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த பேட்டியை கொடுக்க விடாம தடுத்து நிறுத்துங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வை. உங்களை சேர்மனா எலெக்ட் பண்ணா உங்க மக்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு சேர்மனுக்கான லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள என்னென்ன முடியுமோ நான் அத்தனையும் பண்ணுவேன். நம்ம ஊருக்கு தேவையான முக்கியமான 3 விஷயத்த நான் நிச்சயமா பண்ணுவேன். முதல்ல ரோடு போடுறது. போக்குவரத்து தான் ஒரு ஊரோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். நம்ம ஊரு பொருளாதாரத்தை பெருக்கணும்னா ரோடு முக்கியம். ரோடு நல்லா இருந்தாதான் நாம ஈஸியா மார்க்கெட்டுக்கு போக முடியும், அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். அப்பதான் அடுத்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ண யோசிக்க மாட்டாங்க. வியாபாரம் பெருகும். அதனால ஒரு ஊருக்கு ரோடு அவசியம் முக்கியம். ரெண்டாவது, குளத்துல தூர் வாரினாதான் நிறைய தண்ணி தேங்கும். நிறைய தண்ணி தேங்கினா நிலத்தடி நீர் அதிகமாகும். நிலத்தடி நீர் அதிகமானா நம்ம கிணத்துல தண்ணி பஞ்சம் குறையவே குறையாது. நம்ம ஊருக்கு தண்ணி பஞ்சம் வரவே வராது. விவசாயமும் நல்லா இருக்கும். அதனால வேலை வாய்ப்பு அதிகமாகும், விலைவாசி குறையும். மூணாவது, நம்ம விவசாயிங்க நேரடியா விற்பனை பண்ணவும்
அவங்களுக்கு நியாயமான விலை கிடைக்க நான் வழி செய்வேன். இந்த 3ம் முக்கியமா நான் செய்ய வேண்டியது. என்னண்ணே தெரியல. என்னாச்சு? என்னண்ணே உள்ள போனோம் இன்னும் காணோம்? டேய், அவன் ஒரு தத்தி பையன்டா. அவனை போய் நான் உள்ள அனுப்புனேன் பாரு. என்னைய சொல்லணும். நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிண்ணே. போ. என்னாச்சு? போன எவனுமே காணாமே. நீ எப்படி உள்ள வர போறியா இல்ல அப்படியே போக போறியா? உன் காஞ்சனாக்க கிட்ட போய் சொல்ல, என்கிட்ட வாலாட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவேன். குலபுதம், ஏண்டா உன்னை ஒட்டி அனாதை நாய் பிச்சை கலந்து திட்டிருக்கா. அதை கேட்டுட்டு எதுவும் சொல்லாம அவட்ட அடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டா அந்த கண்மணி பார்த்து பயந்துட்டியா? அப்படி இல்ல மாப்பிள, அடிச்சது ஒரு ஆளா இருந்தா பதிலுக்கு ஒரு அடியாவது திருப்பி அடிச்சிருப்பேன். ஆனா அவங்கள போய் எப்படிரா? என்கிட்ட ஓடி வந்து சொல்லிருக்கணும். ஆனா நான் கேட்டு நீ மறைக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாப்பிள, நீங்க என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. ஆனா இது ராசாத்தி ஊரு. நாம இங்க வந்திருக்கிறது ராசாத்தி சிஸ்டருக்காக தான். கண்மணி அவங்க ரிலேட்டிவ். எனக்காக நீ ஏதாவது கேட்க போய் வேணாம் மாப்பிள. இது நமக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டுமே, மறந்துடலாம். டேய், உன் மேல ஒருத்தன் கை வைப்பாங்க, அனாதை நாய் திட்டுவாங்க, நான் மறந்துடணும். ஏதாவது சொன்னா அது என்ன ரவுடி பேபி சொன்ன மாதிரி வாங்க கூட. மாப்பிள மாப்பிள, என் நண்பனை தப்பா பேசினதுக்காகவும் அவனை அடிச்சதுக்காகவும் அவன்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேள்வி. நான் அமைதியா போயிடுறேன். உன் பொண்டாட்டி இங்க வரணும், அவளை அசிங்கப்படுத்தணும்னு தான் நான் இவனை அடிச்சேன். ஆனா அவளுக்கு பதிலா நீ வந்து மாட்டிருக்க. உன்னை அசிங்கப்படுத்தின அவ வருவால, அவ வரணும். வர வைக்கிறேன். இது எங்க ஊரு. இங்க நிக்கிறவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி இந்த அனாதை நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கா மன்னிப்பு கேளு. மாப்பிள வேணாம் மாப்பிள, வா இங்கிருந்து போயிடலாம். டேய் விடுடா, இன்னைக்கு என்னாலும் சரி பாத்துடலாம். இப்போ நான் மன்னிப்பு கேட்கலனா? ஓ மகாஜனங்களே, நான் யாரும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் தான் சத்யோட புருஷன். இவன் என்னோட நண்பன். இவனுக்கு இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கு.
அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இதுக்கான நியாயத்தை இப்ப நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஏய் என்னடா கூட்டத்துல வந்து கலாட்டா பண்றியா? மரியாதை எங்கிருந்து போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? என்னாலும் சரி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன பேச விடு. இதுக்கு மக்கள் பதில் சொல்லணும். மாப்பிள அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா இருந்து போலாம். டேய், நீ என்ன பயந்துட்டு இருக்க? விடுங்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஊருக்கே வந்து என்னோட பிரச்சாரத்துல கலவரம் பண்ணுவேன்? உன் மருமக என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அதை நான் ஜனங்கிட்ட தான் கேட்பேன். ஏய், நான் ஒருத்தி இங்க பேசிட்டு இருக்கேன், என்ன மீறி ஜனங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ராசாத்தி ஜெயிக்கணும்னு ஏதாவது ஒரு டிராமா பண்ணி இந்த ஜனங்க முன்னாடி என் பேரை கெடுக்கணும்னு பாக்குறியா? இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இவங்க எல்லாரும் நடிச்சு துவம்சம் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. பா. என் மட்டும் இப்ப சத்தியா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? டேய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய், எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் சொன்னேன், நீ கேட்டியா? எனக்காக வந்து இப்ப நீ உன் மேல கை வச்சாங்கடா. எப்படி நான் பார்த்து சும்மா இருக்க முடியும்? இவங்களை சும்மா விடக்கூடாதுடா, சும்மா விடவே கூடாது. டேய், இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? நீ பெரியவங்க, என்ன எதுன்னு விசாரிக்காம என் மேல கை வச்சது தப்பு. இது மட்டும் நீங்களா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா இங்க நடக்கிறதே வேற. உங்க மருமக தான் தப்பு தப்பா பேசிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. எங்க கூட்டத்துக்குள்ள புகுந்து ராசாத்திக்கு ஆதரவா இவன் நோட்டீஸ் கொடுப்பான், நான் அதை அமைதியா வேடிக்கை பார்க்கணுமா? அத்தை, அதுக்காக நீங்க உன் மேல கை வைப்பீங்களா? ஆமா, அவ செஞ்சது தப்பே கிடையாது. நியாயம் கேட்க வந்துட்டான், பெருசா நியாயம். உனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதைய காப்பாத்திக்கணும்னா போ இங்க இருந்து போ. என் அம்மா மாதிரி, என் மாமியார் மாதிரி தான் உன்னை நான் பாக்குறேன். அதனால நீங்க நடிச்சதுன்னு பெருசா எடுத்துக்கலங்க. ஆனா என் நண்பன் உன் மருமக அடிச்சதையும் பேசினதையும் என்னால மறக்க முடியாது. அதுக்கான பதில் இந்த எலெக்ஷன்ல தெரியும். அவங்க ரொம்ப தப்பானவங்க. அவங்கள பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறதுக்கான பலனை நீங்க சீக்கிரமா அனுபவிப்பீங்க. டேய் வா. மாமா, பெரியத்த கிட்ட நியாயம் கேட்டே ஆகணும். ஏற்கனவே உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது என்னால இன்னும் பெருசாக வேணும். ராசாத்தி, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். அண்ணா, வந்து கார் எடுங்க. வேணா ராசாத்தி, நீங்க எனக்கு அண்ணா, நான் உங்க தங்கச்சி. இந்த உறவு என்னைக்குமே நீடிக்கணுமா வேண்டாமா? அப்ப வந்து கார் எடுங்க, வாங்க. பெரியத்த, 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 வெளியில வாங்க. என்னடி, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வெளியில நின்னு என்ன ஏலம் போட்டுட்டு இருக்க? எதுக்கு அண்ணாவை அடிச்சீங்க?
ஏன் அடி வாங்கின அவன் சொல்லலையா உனக்கு எதுக்கு அடிச்சேன்னு? ஏன் மருமகளை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறான்? அத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதான் அடிச்சேன். நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, அடிங்க, அவமானப்படுத்துங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா ஏன் அண்ணாவை அடிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னடி உரிமை கிரிமன் ஏதோ பேசிட்டு இருக்க? அடிக்கிறதுக்கு என்னடி உரிமை வேண்டி கிடக்கு? எனக்கு பிடிக்காதது அவன் செஞ்சா நான் அடிச்சேன். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அடிச்சதுக்கு அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். என்னது? நான் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னடி பேசிட்டு இருக்க நீ? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையே எதனால போனாலும் பரவாயில்ல, என்னால என் அண்ணனை விட்டு கொடுக்க முடியாது. ராசாத்தி வேணாம், சொன்ன கேளு. என்னால உனக்கு பிரச்சனை வேணாமா? நீங்க சும்மா இருங்கண்ணே. இவங்க பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏய், மன்னிப்பு கேட்கலன்னா என்னடி பண்ணுவ? நீங்க மன்னிப்பு கேட்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ இங்கே கிடந்து சாவு, எனக்கு என்ன? நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா கேக்குற வரைக்கும் நான் இங்கேயே தர்ணா பண்ணுவேன். அது எத்தனை நாளானாலும் சரி. நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அத்தை, இந்த பிரச்சனைய ராசாத்தி அரசியல் ஆக்குறா. இன்னைக்கு உங்களுக்கு இமேஜ் கூடவும் எங்க தோத்துடுவோமோன்னு பயம் வந்துருச்சு அவளுக்கு. அதான் இந்த பிரச்சனைய அவளுக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறா. அங்க பாருங்க, ஆதி கூட்டம் அவ பக்கம் தான் நிக்குது. காரணம் இல்லாம நீ எதுவுமே பண்ண மாட்டியா ராசாத்தி? உன் பக்கம் நிச்சயமா நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ எது பண்ணாலும் உனக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ராசாத்தி அக்கா, நீங்க இங்க உட்காந்தீங்கன்னா நாங்களும் உங்க கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணுவோம். கூட்டம் சீக்கிரம் அத்தை. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? பேசாம அந்த மெட்ராஸ்காரன் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. என்னடி சொல்ற? நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் செத்தாலும் அது நடக்காது. அத்தை, புரிஞ்சுக்கோங்க அத்தை, இப்ப வேற வழியே இல்ல. அவன் அடிச்சதுக்காக தானே நீங்க அவன் அடிச்சீங்க. இப்போ நானே அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தை. அரசியல்ல சில நேரத்துல இறங்கி போறதுல தப்பே இல்ல. பதுங்கிறது பாயறதுக்கு தானே நினைச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அவளை வெச்சு செய்வோம். இப்ப யோசிக்காம மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டாதான் இன்னைக்கு கிடைச்ச இமேஜ் அப்படியே இருக்கும். அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை, என்ன மன்னிச்சிடு. நீ பண்றதுக்கெல்லாம் சீக்கிரமே அனுபவிப்படி. எனக்கு கூட பிறந்த அக்கான்னு ஒருத்தி இருக்கா. இந்த மாதிரி எனக்கு ஒரு அவமானம் நடந்திருந்தா ராசாத்தி மாதிரி எனக்கு அவ துடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் அக்கா என்கிட்ட பாசமா பேசினதே கிடையாது.
தம்பிக்கிட்ட எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் தான் பாப்பா. என்னோட சந்தோஷத்தை பத்தி அவ கவலைப்பட்டதே இல்லை. ஆனா ராசாத்தி, இந்த பந்தத்தை என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான்னு தெரியல. எனக்கு அடிபட்டா வழியில இன்னொருத்தவங்களை எப்படி துடிக்க முடியும்? எனக்கு ஒண்ணுனா ராசத்தையும் எப்படி துடிக்கணும்? தான் உயிரா மதிக்கிற மாமியார எதுக்கு எனக்காக எதிர்க்கணும்? இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு வேண்டுதல் ஒண்ணு இருந்தா அது ஒன்னே ஒண்ணுதான். வாழ்க்கையில எதா இருந்தாலும் இந்த மாதிரியான உறவுகளை இழக்க கூடாது. அமுல் பேபி, இத்தனை நாள் நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ என்ன ரவுடி பேபி, ஊர்ல இருந்து வந்ததும் புதிர்லாம் போடுறீங்க? அப்ப நீ எதையும் என்னாண்ட மறைகள் அமுல் பேபி. ரவுடி பேபி, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? இது எப்படிங்க உங்களுக்கு? எப்படியோ தெரிஞ்சது, அதுவா இப்ப முக்கியம். உன்னை எப்படி அவங்க கை நீட்டி? ரவுடி பேபி, கத்தாதீங்க ப்ளீஸ். ஏற்கனவே எல்லாரும் இதை நினைச்சு சங்கடமா இருக்காங்க. என் சங்கடத்தை நீ யோசிக்கல. அப்படி இல்ல, நீ அடி வாங்கினதை நினைச்சு நினைச்சு என் கண்ணெல்லாம் வலிட்டு தெரியுமா? நீ வீட்டுல எப்பெல்லாம் செல்லமா வாழ்ந்துக்கிறன்னு அத்தை சொல்லிக்கிறாங்க. செல்லமா கூட உன்னை யாருமே அச்சதில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உன் மேலேயே கை வச்சிட்டாங்கல்ல. ராசத்தி மாமியாரா மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ நந்திருக்கதே வேற. நல்ல வேலைங்க, நீங்க ஊருக்கு போனது நல்ல விஷயம்தான். இங்க பாருங்க, என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு ராசத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு யோசிப்போம். உட்காருங்க. குலபுரத்தை கண்மணி அச்சதுவும், உன் மேல மருத அம்மா கைய வச்சதுவும் அவங்களுக்கு சரியான பதிலடி என்ன கொடுக்கணும். ராசாத்திய ஜெயிக்க வைக்கிறது தான் சரியான பதிலடியா இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப வலிச்சுதா? நைட்டு நீங்க 2 பேரும் அங்கதான் தங்க போறீங்க.
இந்தாங்க. எதுக்கு மச்சான் இதெல்லாம்? ஆ, வேணாம். இத பாருங்க, இது எங்களோட அன்பு கட்டளை. கண்டிப்பா நீங்க 2 பேரும் இதை மீறவே கூடாது. அது இந்தாங்க. இன்னைக்கு நடந்ததை 2 பேரும் மறந்து அங்க ஜாலியா இருக்கணும். நாளைக்கு தான் உங்களை பார்க்கணும். எப்பவும் போல சேர்ந்து நம்ம மறுபடியும் எலெக்ஷன் வேலையை பார்க்கலாம். இல்ல, சொன்னா கேளுங்க மச்சான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமாண்ணா, வேணாண்ணா. 2 பேரும் இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. நாங்க பேசினதுக்கு மறு பேச்சே கிடையாதுங்க. சத்யா, மச்சான கூட்டிட்டு கிளம்பு. சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்க. இந்தாங்க, குடிங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. என்னங்க அது இல்ல சத்யா. நீங்க எதுவும் பேசாதீங்க, கிளம்புங்க. அண்ணே சொல்லு. அந்த சத்யாவும் பிரபுவும் எங்கேயோ தனியா போய்கிட்டு இருக்காங்கண்ணே. ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்னு பேசிக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவங்க எந்த வழியா போறாங்க? நம்ம கூட்டுரோட்டு வழியா தானே போய்கிட்டு இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அம்மா உன்னை யாரும் பாக்கல? இல்லண்ணே, நான் ஐயர் வேஷம் போட்டு தனியா நின்னுட்டு இருக்கேண்ணே. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே, சரிங்கண்ணே. தம்பி, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த பிரபு சத்யாவும் தங்க போறாங்களா? ஆமாண்ணே. அந்த பிரபுவுக்காக உங்க மருமக ராசாத்தி என்ன அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா. அப்படிப்பட்டவன் தங்கறதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கொடுப்பீங்களா? யாரு கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க? நான் தான் அன்னைக்கு கொடுக்க சொன்னேன். நீங்க பப்ளிக் பிளேஸ்ல அந்த பிரபு தம்பிய கை நீட்டி அரைஞ்சிங்க. அது ராசாத்திக்கு தப்புன்னு பட்டதுனால உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னான். நீங்களும் தப்புன்னு உணர்ந்து தானே மன்னிப்பு கேட்டீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். இனியும் கேட்டா நான் சாவியை கொடுக்க சொன்னேன். உங்க மருமக என்ன மன்னிப்பு கேட்க வச்சது உங்களுக்கு பெருசா படல? இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ நான் இனியனுக்கு போன் போட்டு தரேன், நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நீ உங்க புள்ள கோச்சுக்கு போறாரு. இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்றவரு அதிசயமா கெஸ்ட் ஹவுஸ தனக்கு வேண்டியவங்களுக்காக கேட்டிருக்காருன்னா அது அதிசயம் தானே? அத வேண்டான்னு சொன்னா அவர் உங்களை தானே தப்பா நினைப்பாரு. கண்மணி, மாமா, எனக்கு தெரிஞ்ச முதல் முறையா நீ ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்க. ஆமா, அது எனக்கான நல்ல விஷயம்தான். பிரபு சத்யா கதைய முடிச்சு அந்த பழைய ராசாத்தி மேல போடணும்னா அவங்க அங்க தங்கிதான் ஆகணும். ரொடி பேபி, என்ன இருந்தாலும் வில்லேஜ் தான். ஃப்ரெஷ்ஷான காத்து, ஃபுல் கிரீனிஷா, மரம் செடி கொடின்னு செம்மையா இருக்குல்ல. நாளைக்கு நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் எல்லாம் பசங்களை பாத்துக்க சொல்லிட்டு இந்த பேரம்பேத்திங்களோட இங்க ஜாலியா செட்டில் ஆயிடணும். என்னங்க பிள்ளைங்களையே எங்க வழி இல்லையா, இதுல பேரம் பேத்திக்கு வேற போயிட்டா. அது
ஓகே ஓகே அதுக்கு தானே நம்மள இங்க தனி அமுச்சு வச்சுக்கிறாங்க இல்ல? அது அது அப்படி இல்ல. என்ன சொல்றது? அப்ப நீ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்ட. என்னங்க நான் ஒரு இதுல அப்படி சொல்லிட்டேன். அதுல நீங்க உடனே இதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. இப்ப பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் சுத்தமா இல்லங்க. அப்புறம் எப்படி அவங்க பேபி புள்ள குட்டி பேரன் பேத்தி எல்லாம் வரும்? அதானே. ப்ளீஸ் இந்த டாபிக்கை விடுங்களேன். நம்ம போலாமா? போலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏங்க, இப்ப நம்ம ஆக்ரால இருக்கோம். ஓகே, அங்க நம்ம என்ன பார்க்கணும்? தாஜ்மஹால் பார்க்கணும்ல. இப்ப நான் உங்களுக்கு தாஜ்மஹால் காட்டவா? எஸ், கண்ண தரங்க. ஆமா ஒரு பேபி தாஜ்மஹால். வா வா வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா. போச்சு. அவள் பேபி அப்படியே தாஜ்மஹால் மேல கை வை. அப்படியே இருங்க, தாஜ்மஹால் தூண்ல கை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஏங்க, எனக்கு செம்மையா பசிக்குது. பசிதா? நீ சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையா? சரி வா உங்கள் பேபி, போய் பாப்போம். அமுல் பேபி ஆப்பிள். என்னங்க ஒரு ஆப்பிள் வச்சு கூட பில்லு வச்சிருக்கானுங்க? பைத்தி, சும்மா சொன்னேன். இந்த ஒரு ஆப்பிளை இருவரும் கடித்து பகிர்ந்து சாப்பிட வேண்டும். ஏங்க, இங்க வந்து இவங்க டாஸ்க விடலையா? என்ன சொல் பேபி? என்னங்க அவங்க ஆதம் அவள் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ஒரு ஆப்பிள 2 பேரும் கடிச்சு சாப்பிடணும் எழுதிருக்காங்க. எதுக்கு நம்ம கடிச்சு சாப்பிடணும்? நம்ம டீசெண்டா கட் பண்ணி சாப்பிடலாம்ல. அது கூட தெரியல பாருங்களா உங்களுக்கு. நீங்க எங்க இருங்க, நான் நைஃப் எங்க இருக்குன்னு பாக்குறேன். நைஃப் ஏங்க, ஏங்க இது கடிச்சிங்க? அமுல் பேபி ஆப்பிள் எல்லாம் கடிச்சுதான் சாப்பிடணும், தெரியாதா? உனக்கு பசி இல்ல? சாப்பிடு. ஏங்க போன் அடிக்குது. யாரா இருக்கும்? ராசத்தியா தான் இருக்கும். ஹலோ, சொல்லு ராசத்தியா. என்ன சத்யா, எல்லாம் ஓகேவா? ஓகே ஓகே, மஜாதான். சரி சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, போனை வைக்கிறேன். என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்ல. வா போவோம். இவளை கூட்டிக்கிட்டு நீங்க 3 பேரும் அந்த சத்யா இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போங்க. சரிக்கா. அந்த பிரபு பையில பாத்துக்க வேண்டியது உங்க 3 பேரோட பொறுப்பு தான், புரியுதா? சரிக்கா. சாவடி அடிச்சு போடுங்களா? சரிங்கக்கா. மருது அக்கா, அந்த கத்தி அவகிட்ட கொடு. பிரபுவ இவனுங்க பாத்துப்பானுங்க. சத்யாவை கொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. சரிக்கா. கத்தியால தானே குத்திட்டோன்னு உடனே ஓடி வந்துடாத. என்ன உயிர் போயிடுச்சா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. என்ன ஆனாலும் பாதியில விட்டுட்டு வர பழக்கம் எனக்கு கிடையாதுக்கா. டே மருது, சத்யாவை கொன்னுட்டான்னு பழைய ராசாத்தி மேல போட்டு அவளோட இமேஜ காலி பண்ணும். அதான்டா இப்ப எனக்கு வேணும். இத மாஃபிங்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அதுக்குள்ள இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடும், புரியுதா? அது வரைக்கும் ராசாத்தி உள்ளதான் இருப்பான். எதிர்த்து போட்டியிட ஆள் இல்லாம மரகதம் அன்ன போஸ்ட்ல ஜெயிச்சிடும். சத்யாவை போட்டு தள்ளின சந்தோஷம் எனக்கு. ராசாத்தி எலெக்ஷன்ல தோத்து போயிட்ட சந்தோஷம் கண்மணிக்கு. அப்புறம் கேஸ் ஆகி அதுல நம்ம தோத்தமா ஜெயிச்சமான்னு அதுல எனக்கு கவலையே கிடையாதுடா. எனக்கு தேவை இந்த எலெக்ஷன்ல அந்த ராசாத்தி தோக்கணும், மரகதம் ஜெயிக்கணும். என் ஒரே எதிரி சத்யா சாகணும். பேசாதீங்க.
பேபி நீ சொல்றது கரெக்ட் தான். யாரோ உள்ள வந்துக்கிறாங்க. வா வா. இப்ப என்னங்க பண்றது? நீ அங்க போ, நான் இங்க போறேன். சரி பாத்து. இங்க இருந்து பிரபு அண்ணனும் சத்யாவும் எங்க சார்? அதத்தான் நானும் கேக்குறேன். உங்க கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்றீங்க, நீங்க தான் அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கீங்க. அவங்கள நீங்களே கொன்னுட்டு எங்க போனாங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க. இல்ல பிரபு நாக்கும் சத்யாவுக்கும் ஒண்ணும் ஆயிருக்காது. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, கவலைப்படாத. என்னம்மா நீயே கொன்னுட்டு அப்புறம் ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொல்ற? என்னையா பேசுற? என் மேலேயே கை வைக்கிறியா? எடுறா கையா. பாரு, பெரிய இடத்து பையன்னு பாக்குறேன், இல்ல உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ராசாத்தி மேடம், நீங்க தான் சிம்பதியை கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்காக உங்க ஃப்ரெண்ட கொன்னுட்டேன்னு சொல்றாங்க, உண்மையா? கேங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி கேட்காதீங்க, போங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் காரங்க வந்துருவாங்க. அவங்க ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நாங்க உங்களை எங்க கஸ்டடி கொண்டு போறோம். கான்ஸ்டபிள், விலங்க மாட்டி கூட்டு வாங்க. சரி பாருங்க, கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன். நான் சொல்றது கேளுங்க. என்னால முடியாது. வேண்டாம் 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 மேடம். சார் நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ். அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ராசாத்தி தான் சத்யாவை குத்தி கொண்டுட்டாதா தகுந்த போட்டோ ஆதாரத்தோட வந்த உங்களுக்கு எப்படி உங்க உயிரோட வந்தாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு மார்பிங் போட்டோ ஆதாரமா வச்சு எந்த தப்பும் பண்ணாத ராசாத்திய ரொம்ப சரியா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு சூப்பரான ஆபீசர் நீங்க. என்ன பாக்குறீங்க? ஒரிஜினல் போட்டோ இங்க இருக்கு. சாரி சார், இது மார்பிங் போட்டோன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? எங்களை இங்க தனியா ரிலாக்ஸா இருக்க சொல்லி அமிச்சதே ராசாத்தி தான். எங்களை கொன்னுதான் ராசாத்தி ஜெயிக்கணுங்கிற அவசியம் ராசாத்திக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவ ஜெயிக்கிறதுல தான் இருக்கிறா. அத்தோட அவங்க அப்படி சீப்பா நந்துகிற ஆளும் கிடையாது. வீடியோல இருக்கிற மாதிரி என்ன ஒரு பொண்ணு கத்தியால குத்த பார்த்தது உண்மைதான். அவ கூட எங்க 2 பேரையும் கொல்ல இன்னும் 3 ரவுடிங்களும் வந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நந்தது தான் வேற. எங்களை கொலை பண்றதுக்கு தான் பாத்துக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா யார் அமிச்சாங்க, எதுக்கு அமிச்சாங்க சொல்றீங்க? சொல்ற இப்ப சொல்லு. ராஜனாக்கு அனுப்புனாங்க மேடம். ஆமா 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 ஆமா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களாண்ட காஞ்சனா சொன்ன மாதிரி என்ன குத்துறீங்க, அத வீடியோ எடுத்து அனுப்புறீங்க. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால உங்கள்கிட்ட அடி வாங்க முடியாது. பயப்படாது பயப்படாது. குத்துற மாதிரி நடிச்சா மட்டும் போதும். சரிங்க சார், குத்துற மாதிரி நடிக்கிறோம். இதான் இன்ஸ்பெக்டர் நந்துச்சு. சொல்லுங்கடா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், காஞ்சனாக்கா தான் சத்யாவை கொல்ல சொல்லி அனுப்புனாங்க.
கண்மணி, அந்த காஞ்சனா நம்மள களி திங்க வச்சிருவாளாடி. ராத்திரியே எங்க கிட்ட வந்திருந்தா அந்த காஞ்சனாவை பிடிச்சிருப்போம்ல. எந்த காரணத்துக்காக அவங்க எங்க 2 பேரையும் கொண்டு ராசத்து மேல படிப்போட நினைச்சாங்க? நேருக்கு நேரம் எதிர்க்க முடியாம இப்படி பண்றது மூலியமா ராசத்தோட இமேஜை காலி பண்ணும் தானே? அதே டிராமாவை யூஸ் பண்ணி ராசாத்தி அப்படிப்பட்டவங்க இல்ல, அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு இந்த ஊருக்கே ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுதான் நாங்க அப்படி பண்ணோம். இதோ மீடியாக்காரங்களா வந்திருக்காங்கல்ல, இப்ப இவங்க மூலியமா அந்த காஞ்சனா யாருங்கிறதும் அவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கிறதும் ராசாத்தி யாருங்கிறதும் எல்லாருக்கும் இப்ப நல்லா புரியும். கான்ஸ்டபிள், எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். ஏத்தியா? ஏய் போ, உன் தனியா சொல்லுவாங்க. சாரி மேடம். கொண்டுட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு சத்யா. முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, உனக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. நீங்க சொன்னது மாதிரி இல்லாம மாத்தி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சத்யாவை அப்படி யாரும் அசால்ட் பண்ணிட முடியுமா? அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. நம்ம எல்லாம் சாவே கிடையாதுடா சத்யே. மக்களே, இந்த எலெக்ஷனை தெருக்க உள்ளாமா? நீங்க கேட்ட 30 லட்சம் ரூபா இருக்கு. அம்மா இத வச்சுக்கோ. இந்தாங்க வீட்டு பத்திரம். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் அத்தை கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவாங்க. நான் இப்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னா இந்த பணத்துக்கு உத்தரவாதம் இந்த பத்திரம் தான் அர்த்தம். எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் உங்களுக்கு 4-5 கான்ட்ராக்ட் கொடுத்து சரி பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா? ஏன் நீங்க வேற இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அத்தைய ஜெயிக்க வைக்கணும்னு தானே இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். என்னையா ரொம்ப நேரமா யோசிக்கிற? அதான் 4-5 கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, அதான் எனக்கு ஓகே.